அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பஞ்சமி தினத்தன்று சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். செல்வம் செழிப்பாக இருப்பதற்காகவும் கடன் அனைத்துமே தீர்வதற்காக வறுமை நீங்குவதற்காக இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, செம்பருத்திப்பூ ஒரு செம்பருத்திப்பூ எடுத்துக்கோங்க. அதை உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுட்டு இந்த மந்திரத்தை நான் கொடுக்குற மந்திரத்தை 11 முறை சொல்லிவிட்டு அந்த பூவை வராகியம்மனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சுடுங்க. ஒருவேளை படமோ சிலையோ இல்லை அப்படின்னா நீங்கள் வராகி தாய்க்கு விளக்கேற்றி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குக்கிட்ட இந்த பூ வச்சுருங்க போதும். இந்த மந்திரத்தை சொல்வதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சொல்லி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். பஞ்சமி தினத்தன்று சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வந்தாலும் உங்களுக்கு வறுமை நீங்கும். அதாவது பணம் பற்றாக்குறை பிரச்சனை முற்றிலுமாக தீரும். நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். கடன் பிரச்சனை இருப்பவர்களாக நிச்சயமாக சொல்லி பாருங்கள், கடன் அனைத்துமே தீரும். பஞ்சமி தினத்தன்று எப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சமி தினம் டிசம்பர் 31ஆம் தேதி மதியத்திலிருந்தும் 1ஆம் தேதி மதியம் வரை நமக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அல்லது நான் நியூ இயர் அன்று முதல் நாள் வராகினி பஞ்சமி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் திங்கட்கிழமை காலையில் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிக்கொள்ளலாம். அப்படியே நீங்கள் மற்ற மந்திரமும் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் 108 போற்றிகள் சொல்வீங்க இல்லையா, 108 போற்றிகள், வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரங்கள் அனைத்துமே நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை சமர்ப்பணம் மட்டும் பண்ணுங்கள். வராகியம்மன் பாதத்தில் அந்த பூவை வச்சுருங்க. உங்களுக்கு நினச்ச காரியம் அப்படியே நிறைவேறும். நீங்கள் எதை நினச்சி அந்த பூவை 11 முறை அந்த மந்திரத்தை சொல்லி வைக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறும். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சொல்லி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சமி பூஜைலாம் எப்படி பண்ணணும் எளிமையான முறையில் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு என்டைய ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்ன உங்களுக்கு வழிபாடு செய்யணுமோ அதற்கேற்ற வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது நம்ம நிறைய வழிபாடு சொல்கிறோம். இப்போ கடன் பிரச்சனைக்கு ஒரு வழிபாடு, நோய் தீர்வதற்காக ஒரு வழிபாடு, நம்ம ஏகப்பட்ட வழிபாடு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த வழிபாடு தேவையோ அந்த வழிபாடு நீங்கள் செய்துக்கோங்க. எளிமையான முறையில் செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வராகியம்மனை முழுமையாக நம்பி பிரார்த்தனை செய்து பாருங்கள். படம் சிலை இல்லாதவர்கள் கூட நீங்கள் எளிமையான முறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல பலன், அதாவது கைக்கு மேல் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாலை வழிபாடு செய்கிறவங்க மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளார வழிபாடு செய்துக்கோங்க. திங்கட்கிழமை காலையில் வழிபாடு செய்கிறவங்க அதிகாலை 4 மணிலேருந்து காலை 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.